ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு வீடியோல ஈரான் மேல இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி சேர்ந்து ஒரு போர் தொடுக்குறாங்கங்கறத பேசியிருந்தோம். பட் நேத்திக்கு நைட் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட். நேத்து நைட்டே தாக்குதல்களை வந்து இன்டென்சிவா அதிகமாக்கி இன்னைக்கு காலையில வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலி காமெனே ஈரானோட தலைவர் கிட்டத்தட்ட 36 to 40 இயர்ஸ் வந்து இவர்தான் ஈரானோட அல்டிமேட் தலைவர். ஓகேவா, இவர் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ராணுவம், பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட் சுப்ரீம் லீடர் அப்படிம்பாங்க. அவரோட இடம் டார்கெட் பண்ணப்பட்டு அவரும் அவர் கூட பல தலைவர்களும் ஈரானோட நிறைய தலைவர்கள், ஓகேவா, நாட் ஜஸ்ட் அலி காமெனே, அவர் கூட நிறைய தலைவர்களும் இப்போ இல்ல. அத வந்து ரொம்ப பிரசிஷன் டார்கெட் பண்ணி இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸோட அமெரிக்கா அடிச்சதுல அவங்க எல்லாருமே இப்போ உயிரிழந்திருக்காங்க. இதோட தொடர்ச்சியா ஈரான் வந்து பதிலுக்கு அமெரிக்காவோட பேசஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி வந்திருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரிலையும் அமெரிக்கா வந்து அங்க இருந்து நிறைய ஸ்ட்ராங் பேஸ் வச்சுக்கிட்டு அங்கேருந்து இந்த தாக்குதலுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற அரப் கண்ட்ரீஸே வந்து அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த இடங்கள்ல தான் வந்து இருந்துட்டு அமெரிக்கா வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை ஈரான் மேல நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பதிலுக்கு ஈரான் வந்து அந்த எல்லா பேஸையுமே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாக்குதலோட வெளிப்பாடா தான் ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து thousands of kilometers தள்ளி இருந்து அடிக்கிறாங்க. கரெக்ட்டா? அப்படி இருக்கிறப்போ சில மிசைல்ஸ் வந்து பப்ளிக் மேலயும் பப்ளிக் இருக்கக்கூடிய வீடுகள் மேலயும் நேத்திக்கு வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் துபாய்ல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. கத்தார்ல டோஹால வந்து தாக்குதல் நடந்திருக்குது. அப்புறம் வந்து அபுதாபில அண்ட் பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரி சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள், ஈராக், ஜார்டன், அப்புறம் சவுதி அரேபியால சொல்றாங்க. எந்த அளவுக்கு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்ல ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அலி காமெனே வந்து எவ்வளவு பெரிய ஒரு லீடரா ஈரான் கவர்மெண்ட் பாக்குறாங்கங்கறத வந்து நம்ம பார்த்துட்டாதான் ஏன் ஈரான் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஈரான் வந்து லிட்டரலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் உலகம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் கிட்ட இருந்து பார்த்திருக்காது. எங்களோட இத்தனை வருஷ வரலாறுல ஈரான் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துமான்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பெரிய தாக்குதலை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்ப அந்த தாக்குதலை கண்டினியூஸா சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் மேலயும், ஏன்னா இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்கன் பேஸ் இருக்குது, நடத்திக்கிட்டே இருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்லயே வந்து நிறைய இடத்துல இடங்கள்லாம் அடி வாங்குனத வந்து நம்மளால ஃபுட்டேஜஸ் பார்க்க முடியுது. இத வந்து ஈரான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்க நாட்டோட சுப்ரீம் லீடர் இந்த காமெனே அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர்னு சொல்றப்போ அவங்களுக்கு வந்து மிலிட்டரி பவர் அல்டிமேட் அவங்க தான். நியூக்ளியர் ப்ரோக்ராம், ஓகேவா, அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்னால தான் எல்லா பிரச்சனையுமே, ஃபாரின் பாலிசி, ஜுடிஷியரி எல்லாத்துக்குமே அல்டிமேட் அவர் தான். சோ அவர் வந்து ஹி இஸ் இன் 80s அந்த ஏஜ்ல இருக்கிறப்போ அவரும் சரி அவர் கூட நிறைய தலைவர்களும் சரி இப்போ வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. சோ இது வந்து ஈரான் ஃபுல்லாவே முதல்ல ஒரு பயங்கரமான ரியாக்ஷன். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா வந்து நிறைய பேர் கொடியை தூக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளால இன்டர்நெட்ல நிறைய பார்க்க முடியுது. இருந்தாலும் சில பேர் இவங்களோட ஆட்சியில இருக்கிறப்பமே நிறைய பேர் மத்த நாடுகளுக்கு போனவங்க இருப்பாங்க, மத்த கண்ட்ரீஸ்ல போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. அதுல சில பேர் செலிப்ரேட் பண்ற மாதிரியும் வீடியோஸ் பார்க்க முடியுது. ஒரு 86 இயர் ஓல்ட் லீடர் ஒரு 40 இயர்ஸ் கிட்டத்தட்ட பவர்ல இருக்காங்கன்னா பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்க அங்க பவர்ல ஈரான்ல இருக்கிற நேரத்துல அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சோகம் வந்து ஈரானுக்குள்ள நிறைய பேர் அனுசரிச்சாலும் உலகத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஈரானியன்ஸ் வந்து சில பேர் செலிப்ரேட் பண்ணத பார்க்க முடியுது. ஈரானுக்குள்ளேயும் சில பேர் செலிப்ரேட் பண்றத பார்க்க முடியுது. இத தான் ட்ரம்ப் யூஸ் பண்ணிக்கிறாரு. சோ ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட இவங்க இறந்துட்டாங்க, ஓகேவா, இவங்க இறந்த உடனே அந்த மொத்த ட்ரம்போட ட்வீட்டையும் நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ட்ரம்ப் வந்து தலைவர் வேணான்னு நினைக்கக்கூடிய சில ஈரானியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட டைரக்டாவே அட்ரஸ் பண்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து ஹார்ஷான வேர்ட்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு காமெனே அவங்க இறந்ததுக்கு அப்புறம். சோ அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் பர்சன்ஸ் இன் ஹிஸ்டரி, அவர் வந்து வரலாற்றிலே ஒரு ரொம்ப மோசமான நபர், அவரை நாங்க முடிச்சிட்டோம். திஸ் இஸ் ஒன்லி, இது வந்து அமெரிக்க மக்களுக்கும் நியாயம் கொடுத்தது, ஈரானிய மக்களுக்கும் நியாயம் கொடுத்தது, உலகத்துல இருக்கிற நிறைய மக்களுக்கு இதுதான் நியாயம், அதாவது ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு, அவங்கள வந்து நாங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளவு யோசிச்சிருந்தாலும் நம்மளோட அட்வான்ஸ்டு சிஸ்டமையும் நம்மளோட அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ஸையும் அவங்களால வந்து தவிர்க்கவே முடியல. அவங்க எங்க இருக்காங்க நம்ம ஈஸியா பின் பாயிண்ட் பண்ணிட்டோம். இஸ்ரேல் வந்து இதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவராலையும் சரி அவர் கூட இருந்த எந்த தலைவராலையும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்பவும் அவங்க ஒண்ணும் பண்ணல. இதுதான் வந்து சிங்கிள் கிரேட்டஸ்ட் சான்ஸ் ஃபார் ஈரானியன் பீப்பிள் டு டேக் பேக் தேர் கண்ட்ரி. ஈரானிய மக்கள் வந்து உங்களோட தலைவன் இப்போ இல்ல, அந்த தலைவரை வந்து நாங்க முடிச்சிட்டோம். இப்போ அங்க இருக்க மக்கள் வந்து உங்க கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். we are hearing நிறைய ராணுவத்துல இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் வந்து சண்டை போட இஷ்டம் இல்லாம அவங்க ஆயுதத்தை எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். நவ் அவங்களுக்குலாம் வந்து நாங்க இம்யூனிட்டி கொடுத்துறோம். லைக் அவங்களால நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். சோ நீங்க யாராவது இன்னும் ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா நீங்க வந்து அதெல்லாம் விட்டுறலாம். மீதி இருக்கிறது வந்து மக்கள் பாத்துக்கணும். மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம் நாங்க, அதாவது அங்க இருக்கிற தலைவர், அங்க இருக்கிற நிறைய லீடர்ஸ் எல்லாத்தையும் நாங்க தூக்கி எறிஞ்சிட்டோம். மீதி இங்க இருக்கிற மக்கள் வந்து இனிமே கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் அரசாங்கத்தை. இது வந்து மிடில் ஈஸ்ட் மொத்தமாவே வந்து அமைதியை உருவாக்கும் அண்ட் மொத்த உலகத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்ல சொல்றாரு. பட் இவர் இதை சொன்னதுக்கு அப்புறம் ஈரான் வந்து இவர் சொல்ற மாதிரி அப்படியே எல்லாருமே ஆயுதத்தை விட்டுட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில பேர் செலிப்ரேட் பண்ணாலும் பல பேர் ஈரானுக்குள்ள இருந்து வர விஷுவல்ஸ்ல வந்து துக்கமா இருக்கிறத தான் பார்க்க முடியுது. நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து அழுதுகிட்டே ஏதாவது கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் அங்க வந்து தாக்குதல்லாம் நின்று இருக்கணும்ல, அதுவும் நிக்கல. அங்க தாக்குதல் வந்து ஆக்சுவலா ரொம்ப இன்டென்சிஃபை ஆயிடுச்சு. இது வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் ஈரான்ல இருந்து ஒரு ட்வீட் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய ஈரானிய தாக்குதலை வந்து இப்ப பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஈரான் நினைச்சா அமெரிக்காவை போய் அடிக்க முடியாது. யதார்த்தம் இதுதான். ஏன்னா அவங்களோட மிசைல்ஸ்க்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஏன் வந்து ஈரான் வந்து டைரக்டா அமெரிக்கா அடிக்கலன்னு. மிசைல்
மிசைல் ரேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஈரான்ல இருந்து அனுப்பப்படக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும், ஏவுகணைகளா இருக்கட்டும், ஃபியூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் போகும். அமெரிக்கா வந்து ஈரானுக்கு அப்படியே வேர்ல்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது. இங்கேயே அப்படியே குடஞ்சு போய் பார்த்தா உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. அவ்வளவு தூரம் போகக்கூடிய ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து ஈரான் வந்து கையில இல்ல. சோ அப்ப ஈரான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விசினிட்டில இருக்கக்கூடிய ரேஞ்ச், அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ள, அவங்களோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்றாங்க. அதுல தான் அமெரிக்காவுக்கு பேஸ் குடுத்திருக்கக்கூடிய கத்தார், குவைத், யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஈராக், ஜார்டன் இவங்க எல்லாமே வராங்க. ஏன்னா இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்காவோட பேஸ் அட் சம் லெவல், சம் கெபாசிட்டி இருக்குது. ஈரான் வந்து டைரக்டா அமெரிக்காவோட மண் அடிக்க முடியலங்கறப்ப அமெரிக்கன் பேஸ் இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் சுத்தி வச்சிருக்காங்கல்ல, அந்த பேஸ் எல்லாத்தையும் தாக்குறாங்க. இந்த பேஸ்ல தாக்குதல் நடத்துறப்போ தான் சில ட்ரோன்ஸ் வந்து மிஸ் ஆகி பப்ளிக் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருது. கிரவுண்ட்ல வந்து தாக்குதல் நடக்குது. மக்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல, சில இடங்கள்ல வந்து ஏர்போர்ட்ல, துபாய் ஏர்போர்ட்ல எல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. ஈரான்குள்ள என்னென்ன தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு ஈரான்குள்ள அடுத்த அப்டேட் என்ன? ஓகே, தலைவர் அங்க இறந்துட்டாங்க. தலைவர் கூடயே முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 40 டேஸ் ஆஃப் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 40 நாளுக்கு வந்து துக்கம் அனுசரிக்க போறோம் அப்படிங்கறத ஈரானோட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 200 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லயே வந்து ஈரான்ல பொதுமக்கள் எல்லாமே சேர்த்து 200 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க. இந்த அமெரிக்காவோட தாக்குதல்ல, இஸ்ரேலோட தாக்குதல்ல ஒரு ஸ்கூலுமே வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அங்க 108 பீப்பிள், ஓகேவா, 108 பேர். அதுல எத்தனை குழந்தைங்க, எத்தனை டீச்சர்ஸ்ங்கற டேட்டா நமக்கு இன்னும் கிடைக்கல. இஸ்ரேலுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குனால், இந்த தாக்குதலை பண்ணி முடிச்ச உடனே இஸ்ரேல் முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து அதை கன்சீட் பண்றாங்க. ஆமா, இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் முதல்ல அனௌன்ஸ் பண்றதுல இருக்கிற ஈரானுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட உடல் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருச்சு. அந்த அந்த ஒரு தாக்குதல் ஒரு பில்டிங் மேல நடக்குது. அவரோட உடல் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருச்சுங்கறத இஸ்ரேல் சொல்றாருங்கறப்ப வந்து அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இஸ்ரேலோட நெட்வொர்க் ஆஃப் ஸ்பைஸ், நெட்வொர்க் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈரான்ல அவரை சுத்தி அவரோட உடல் ஐடென்டிஃபை பண்றப்போ இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்கல்ல, அங்க வந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லனா இஸ்ரேலுக்கு எப்படி தெரியும் உடல் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருச்சு? அதுக்கப்புறம் தான் ஈரானே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து ஹேஸ் எ ஹியூஜ் நெட்வொர்க் ஆஃப் இன்ஃபில்ட்ரேட்டட் ஸ்பைஸ் அக்ராஸ் ஈரான்ங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ட்ரம்புமே அவரோட ட்வீட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய தாக்குதல் நாங்க பண்றதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ். அந்த இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது வந்து ஒண்ணுமே இல்ல. ஸ்பை நெட்வொர்க் வந்து ஈரான் ஃபுல்லா வந்து இஸ்ரேல் வந்து ஆட்கள் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பேஜர் வச்சு ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. அதுலயுமே வந்து எங்க எப்போ யார் யார் இருக்காங்கங்கற டேட்டா வரைக்கும் எடுத்துறதா இருக்கட்டும், ஒரு ஸ்பை நெட்வொர்க்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எங்க யார் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு யுஎஸோட ரா பவர், அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடந்துட்டே இருக்குது. இதுல இருக்கிறதுலே சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க ஒரு ஸ்கூல் மேல தாக்குதல் நடந்திருக்குது. 100 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. சோ இதுவும் வந்து ஒரு சோகமான விஷயம் தான். வாட்எவர் செட் அண்ட் டன், மிடில் ஈஸ்ட்ல இப்போ மொத்தமா வந்து ஒரு பதட்டத்துக்குரிய சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கிற துபாய் மேலயோ, ஆர் அபுதாபி மேலயோ, கத்தார் மேலயோ, அங்க இருக்கிற மக்களை தாக்கணும்னு ஈரான் தாக்கல. அங்க இருக்கிற அமெரிக்கன் பேசஸ் தாக்குறதுக்கு அவங்க தாக்குறாங்க. அது ஸ்பில் ஓவர் ஆகி மத்த இடங்கள்ல விழுந்துருது. ஹோப்ஃபுல்லி போர் நின்னு மக்கள் அமைதிக்கு திரும்பினாங்கனால் அது ஈரானிய மக்களுக்கு நல்லது, அமெரிக்க ராணுவத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது. எனக்கு டெய்லி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் இந்த விஷயங்களை என்னால வந்து உங்ககிட்ட சேர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்ககிட்ட யூடியூப் சஜஸ்ட் பண்ணனும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அதை பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஹோப்ஃபுல்லி மிடில் ஈஸ்ட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி சீக்கிரமா அமைதி திரும்பணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.